கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடிக்கொள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை எந்த வக்திலும் முடிக்க மாட்டார்கள் இந்த துஆவை ஓதாமல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். யா அல்லாஹ், என்னை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யாருக்கு பயம் இருக்கிறது? மன்னரையின் வாழ்க்கை, தனிமையின் வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை. யாரும் துணைக்கு வர முடியாது. மனைவி என்னோடு வர முடியாது, பிள்ளை என்னோடு வர முடியாது, பெற்றோர்கள் என்னோடு வர முடியாது, என் செல்வம் என்னோடு வர. உலகத்திலே எப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் வேண்டுமானாலும் படுத்திருக்கலாம், மண்ணில் தான் என் வாழ்க்கை, இருள் சூழ்ந்த அறைதான் என் வாழ்க்கை. ஹயாத்துல் பர்ஸக். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபரை பார்த்தாலே அழுது விடுவார்கள். உஸ்மானை சொர்க்கம் சொல்லப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் இப்படி அழுவதில்லையே, கபரை பார்த்தால் ஏன் இப்படி அழுகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வீடுதான், கபருடைய வாழ்க்கைதான் மறுமையின் வாழ்க்கையின் முதல். இது லேசானால் அனைத்தும் லேசாக இருக்கும்.